நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இலங்கையில் 3ஆம் நிலை கோவிட் பரவல். உலக சுகாதார நிறுவனம் விசேட அறிக்கை. அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வீடுகளில் இருந்து வெளியேறுமாறு கோரிக்கை. மருந்துகளை தபால் மூலம் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிப்பு. சிறை கைதிகளுக்கும் கோவிட் என்பதால் புதிய நெருக்கடி. ஹங்கேரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கோவிட் உறுதி. அமெரிக்காவில் 1 கோடி பேரை கோவிட் ஆட்கொண்டது. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடுகளில் இருந்து வெளியே செல்லுமாறு தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மாதாந்தம் வைத்தியசாலைகளில் மருந்துகளை பெறும் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் இனிவரும் காலங்களில் தபால் ஊடாக மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் வெலிக்கடை மற்றும் போகம்பரை சிறைச்சாலைகளிலும் கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். COVID-19 රෝගය ව්‍යාප්ත වීමට ප්‍රධානම හේතු වෙන්නේ අන්තර්පුද්ගල සම්බන්ධතාවය. ඒ නිසා අපි கோவிட் பரவலுக்கு மிக முக்கிய காரணம் நபர்களுக்கு இடையிலான தொடர்புகளாகும். எனவே நீங்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வீடுகளில் இருந்து வெளியே செல்லுங்கள். வீடுகளில் உள்ள வயோதிபர்கள், அதை போன்ற தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், சில வேளைகளில் மாதாந்த கிளினிக்குகளுக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களாக இருக்கலாம். எனவே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் இருந்த பகுதியில் ஏற்கனவே இவர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் செயல்முறையை ஆரம்பித்திருந்தோம். இந்நிலையில் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் இந்த செயல்முறை அமுலாகின்றது. தபால் திணைக்களத்தின் சேவையை இதற்காக பெற்றுள்ளோம். எனவே அரச மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்டு மாதாந்தம் மருந்துகளை பெறுபவர்கள் வீடுகளுக்கே மருந்துகளை வரவழைத்துக் கொள்ளலாம். சில வழிகளில் எவருக்காவது இவ்வாறு மருந்துகள் கிடைக்கப் பெறாவிட்டால் உங்களது வீடுகளில் உள்ள இளைஞர்கள், அதுவும் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்படாதவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி மருந்துகளை பெற்றுக் கொள்ளுங்கள். රෝගීන් වගේ රෝගීන් සමහර වෙලාවට මුළු ලංකාවෙම අපේක්ෂා රෝහලට පැමිණෙන අවස්ථා තිබුණා. மேலும் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வருபவர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ளனர். இவர்கள் அனைவரும் அபேக்ஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற முடியாது. இவர்கள் தங்களது பிரதேசத்திற்கு அருகில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று நாட்டில் தனிமைப்படுத்தல் மற்றும் வைத்தியசாலைகளிலிருந்து நோயாளர்களை வெளியேற்றும் செயல்முறையில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. නිරෝධායනය කරනකොට මීට කලින් අපි නිරෝධායනය කළේ ආයතනයක. මේ අවස්ථාවේදී අපි නිවසේදීම නිරෝධායනය කිරීමක් දක්වා පරිවර්තනය. தற்போது தொற்றாளர்களோடு தொடர்பு பட்டவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். சில வேளைகளில் அவ்வாறு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட முடியாதவர்களை, அதாவது வயோதிபரோடு நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுபவர்களோடு வீட்டில் இருப்பின் அவ்வாறானவர்களை வேறாக்கி தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்துகின்றோம். தனிமைப்படுத்தலில் இருப்பதற்கு தகுந்த சுற்றாடல் இல்லாதவர்களும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். மேலும் இவர்கள் தனிமைப்படுத்தலை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் கோவிட் தொற்றாளருடன் இருக்கும் தொடர்புக்கு அமைய தேவை ஏற்படின் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதேபோன்று தனிமைப்படுத்தல் காலம் நிறைவுக்கு வரும்போது 10 தொடக்கம் 14 நாட்களில் PCR பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதன் பின்னரே விடுவிக்கப்படுவார்கள். மேலும் நோய் அறிகுறியற்ற கோவிட் தொற்றாளர்கள் இடைநிலை சிகிச்சை நிலையம் ஒன்றிலேயே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் 14 நாட்களை நிறைவு செய்ததன் பிற்பாடு PCR பரிசோதனையின்றியே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அதன் பின்னர் மேலும் 14 நாட்கள் வீட்டில் சுய தனிமைப்படுத்தல் வேண்டும். அறிகுறியற்ற நோயாளர்களினால் 10 நாட்களின் பின்னர் மற்றொருவருக்கு வைரஸை பரப்பும் மாற்றல் இருக்காமையே இதற்கு காரணம். ලැබෙන අපේ රටේ තියෙන අත්දැකීම් අනුව අපිට පැහැදිලි වෙනවා මේ වගේ රෝගීන්ගෙන් තවත් කෙනෙකුට පැතිරීමේ තියෙන අවදානම දවස් 10ක් 14ක් වගේ කාලයක් යනකොට ඇත්තටම නැතුව යනවා. 30வது கோவிட் மரணம் நாட்டில் நேற்று இரவு பதிவாகியது. கொழும்பு 15 முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞன் ஒருவரே இவ்வாறு மரணமடைந்திருந்தார். குறித்த நபர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டார்.
கொழும்பு நகர சபைக்குட்பட்ட பகுதியில் கோவிட் மரணங்கள் தொடர்ந்து பதிவாவது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித அலுட்கே தெரிவித்துள்ளார். මහනගර සභා සීමාව ඇතුලේ මේ විදිහට මරණ විශාල ප්‍රමාණයක් මේ දවස් කිහිපයක් තුළ වාර්තා වීම බොහොම எனவே தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு வயதினரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தும் போது அபாயமுள்ள பகுதிகளை விடுவிக்காமல் ஏனைய பிரதேசங்களில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை வெளிக்கடை சிறைச்சாலை கைதிகள் 30 பேர் கோவிடினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசேட வைத்தியர் சுதத் சமரவீர அறிவித்துள்ளார். நேற்று கிடைக்கப்பெற்ற PCR முடிவுகளிலேயே இவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் நேற்று 300 பேரிடம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் இன்று கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இதில் எந்த ஒரு நபரும் கோவிடினால் பாதிக்கப்படவில்லை என சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கண்டி போகம்பரு சிறைச்சாலையின் 7 கைதிகள் கோவிடினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மஸ்கலிய சுகாதார வைத்திய அதிகாரியின் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் 4 மாத குழந்தை உட்பட 7 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அம்பாத்தோட்டை மற்றும் மாத்தறை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை நிலையங்களுக்கு சிகிச்சைகளுக்காக பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மஸ்கலிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 15 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஹெட்டன் பகுதியில் 2 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இதுவரை 14 கோவிட் தொற்றாளர்கள் ஹெட்டனில் பதிவாகியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை தலவாக்கல மிடில்டன் பிரிவிலும் கோவிட் தொற்றாளர் ஒருவர் கண்டறியப்பட்டுள்ளதாக கொட்டக்கலை பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் சவுந்தர் ராகவன் தெரிவித்துள்ளார். ஹோமாகம ஆதார வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வெட்டுக்காயத்தோடு அனுமதிக்கப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த நபர் தொற்றாளராக கண்டறியப்பட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த நபருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் உட்பட 10 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிசர பொருளாதார மத்திய நிலையத்தில் மேலும் 5 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அங்கு பணிபுரியும் 140 பேரிடம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த PCR முடிவுகளுக்கு அமைய எதிர்வரும் திங்கள் வெளிசர பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பதா இல்லையா என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவிலைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் கடந்த 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின்படி வாழைச்சென்னை 206B கிராம சேவகர் பிரிவில் 4 கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அத்தோடு குறித்த 4 நபர்களும் இன்று செங்கலடி கரடியனாறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MP முஹைதீன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாழைச்சென்னை முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் கடந்த மாதம் 23ஆம் தேதி ஜும்மா தொழுகையில் கோவிட் தொற்று என அடையாளம் காணப்பட்ட நபர்கள் கலந்து கொண்டிருந்தமையினால் அன்றைய தினம் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்ட நபர்கள் சுய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 200 பேரிடம் இன்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புனாடியில் அமைந்துள்ள பேட்டிகலோ கேம்பஸ் கட்டிட தொகுதி கோவிட் சிகிச்சை நிலையமாக தயார்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 2200 பேருக்கு ஒரே தடவையில் சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் கோவிட் சிகிச்சை நெருக்கடியான நிலையின் போது இந்த சிகிச்சை நிலையம் பயன்படுத்தப்பட உள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 400 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தேவலப்பட்டியா அல்லது பேலியவட மீன் சந்தை கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். இதில் 40 பேர் கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளனர். வெளிக்கடை சிறைச்சாலையில் 30 பேரும் நாடளாவிய ரீதியில் உள்ள வெவ்வேறு போலீஸ் நிலையங்களில் 29 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் வத்தலை தொழிற்சாலை ஒன்றில் 54 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இலங்கையில் தற்போது 3வது நிலை கோவிட் பரவல் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனை இலங்கை சுகாதார அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளது. சமூக பரவல் 4 நிலைகளில் பரவுகின்ற நிலையில் இலங்கையில் தற்போது 3வது நிலையில் கோவிட்-19 தொற்று பரவல் இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் கணித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது. புதிய வகைப்பாட்டின்படி நிலை 3 கடந்த 14 நாட்களில் உள்நாட்டில் பரவலாக பாதிக்கப்பட்ட தொற்றாளர்களை குறிக்கின்றது.
சூழ்நிலை மதிப்பீட்டின்படி மேலும் 4 சூழ்நிலைகளும் வரையறுக்கப்பட்டுள்ளன. சூழ்நிலை 3 என்பது சமூக பரவல் நிலைமை என்று வரையறுக்கப்படுகிறது. இதற்கு பதிலளிக்க குறைந்த அல்லது கூடுதல் திறன் மற்றும் சுகாதார சேவைகளுக்கு அதிகமான பாதிப்பாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவல் 3ஆம் கட்டத்தில் உள்ளதாக சுகாதார அமைச்சும் அடையாளப்படுத்தியுள்ளது. அத்துடன் பொது இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படாத பகுதிகளிலும் ஊரடங்கு தளர்த்தப்படும் பகுதிகளிலும் பல்வேறு துறைகள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் குறித்து சுகாதார அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவித்தலில் வைரஸ் பரவலின் கட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டில் COVID-19 வைரஸ் பரவலில் 4 கட்டங்கள் குறித்து சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அதற்கமைய 1வது கட்டம் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் மாத்திரம் தொற்றாளர்களாக இனம் காணப்படுவதாகும். 2ஆம் கட்டம் ஒரு கொத்தணி மாத்திரம் உருவாகின்றமை. 3ஆம் கட்டம் வெவ்வேறு மாவட்டங்களில் கொத்தணிகள் உருவாகின்றமையாகும். 4ஆம் கட்டமானது எவ்வித தொடர்புகளும் இன்றி வெவ்வேறு இடங்களிலும் கொத்தணிகள் உருவாகின்றமையாகும். அதற்கமைய இலங்கை தற்போது 3ஆம் கட்டத்தில் உள்ளது என்பது சுகாதார அமைச்சினால் இனம் காணப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டம் உருவாகியுள்ள போதிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படாத அனைத்து பிரதேசங்களிலும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய வீடொன்றிலும் வாடகை போக்குவரத்து, பொது போக்குவரத்து, பொது இடங்கள் ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவற்றில் முக்கியமாக முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பேணுவது, கைகளை தொடர்ச்சியாக கழுவிக்கொள்வது என்பன முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. புறக்கோட்டை மனின் பொதுச்சந்தையை எதிர்வரும் திங்கட்கிழமை காலை முதல் திறப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக மனின் சந்தை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. புறக்கோட்டை மனின் பொதுச்சந்தை 2 வாரங்களுக்கு முன்னர் கால வரையறையின்றி மூடப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் பட்சத்தில் புறக்கோட்டை மனின் சந்தையை திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறி விலைகள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக அங்குள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மரக்கறி கொள்வனவுக்கு வியாபாரிகள் வருவதில்லை என்பதனால் விலை மிக குறைவாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தம்புள்ளையில் இருந்து நாட்டின் ஏனைய பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்ட மரக்கறிகளும் திரும்பிக் கொண்டுவரப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் மரக்கறி விலைகள் வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் கொழும்பு தலைநகரில் வீடுகளுக்கு மரக்கறி எடுத்து வரும் சில்லறை வியாபாரிகளிடம் மரக்கறி விலை மிக அதிகமாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா வைரஸ் பரவலினால் நெருக்கடிக்குள்ளான வியாபாரங்களை வலுப்படுத்தும் நோக்கில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கடன் செயற்திட்டத்தின் சலுகை காலம் 6 மாதங்களில் இருந்து 9 மாதங்களாக நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய வங்கி அரசாங்கத்துடன் இணைந்து கடன் வழங்கல் செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தது. 4% வருடாந்த வட்டியுடன் 6 மாத சலுகை காலமும் உள்ளடங்கிய இந்த கடன் திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன்கள் 24 மாதங்களுக்குள் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். COVID-19 நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான நிவாரணம் என பெயரிடப்பட்ட இந்த கடன் வழங்கல் செயற்திட்டம் 3 கட்டங்களாக செயற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் மேல் மாகாணத்துக்கு பகிர்ந்தளிப்பதற்காக சுமார் 1.5 லட்சம் கிலோ மீன் 3 கடற்தொழில் துறைமுகங்களில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று நிலைமை காரணமாக மீன்பிடி துறைமுகங்களில் விற்பனை செய்ய முடியாமல் மீன்கள் குவிந்திருக்கின்றன. இவ்வாறு குவிந்திருக்கும் மீன்களை விநியோகிக்க 12 நடமாடும் வாகனங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் கொழும்பு மாவட்டத்துக்கு 4 நடமாடும் வாகனங்களும், கம்பகா மாவட்டத்திற்கு 8 நடமாடும் வாகனங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இல்லாத பிரதேசங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையான மீன் வகைகளை கடற்தொழில் கூட்டு தாபனங்களின் விற்பனை நிலையங்களில் கொள்வனவு செய்ய முடியும். அதற்கேற்ற வகையில் விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இதுவரை கடற்தொழில் துறைமுகங்களில் இருந்து விலைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட சுமார் 1,20,000 கிலோ மீன் விநியோகிக்கப்பட்டுள்ள போதிலும்
நுகர்வோருக்கு தேவையான அளவு மீன் தொகை இன்னும் கிடைக்கவில்லை என்று இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் கிருஷாந்த ரத்னவீர தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகள் இன்றும் நாளையும் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட மாட்டாதென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை 80 ரயில் சேவைகள் இடம்பெறவிருப்பதாக ரயில்வே அதிபர் சங்க பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக கடந்த மாதம் 12ஆம் தேதியில் இருந்து விசேட ரயில் சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தன. எனினும் உயர்தர பரீட்சை நிறைவு பெற்றுள்ள நிலையில் இன்றும் நாளையும் ரயில் சேவைகள் இடம்பெறாதென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் பட்சத்தில் சுகாதார தரப்பினரது ஆலோசனைக்கு அமைய ரயில் சேவைகளை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரினால் கடந்த 25ஆம் தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட தண்டப்பண பத்திரத்திற்கு மேலதிக பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தபால் மா அதிபரினால் சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய போலீசாரினால் வழங்கப்பட்டுள்ள இந்த அபராத பத்திரங்கள் 14 நாட்கள் தொடக்கம் 27 நாட்கள் கடந்திருப்பினும் அதற்காக மேலதிக பணத்தை தபாலகத்துக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை. குறிப்பிட்ட அபராத பணத்தை மாத்திரம் செலுத்தினால் போதுமானதாகும் என்று அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக தொடரும் வறட்சியான காலநிலை காரணமாக பல கிராமங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் ஜூன் மாதம் தொடக்கம் கடும் வறட்சி நிலை காணப்படுகிறது. அந்த வகையில் வவுனியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஓமந்தையில் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேரும், வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் ஊஞ்சல்கட்டியில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 99 பேரும், மருதோடையில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 74 பேரும், கட்குளத்தில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேரும், வெடிவைத்த கல்லில் 460 குடும்பங்களும், சின்னரப்பனில் 20 குடும்பங்களுமாக மொத்தமாக 492 குடும்பங்களைச் சேர்ந்த 1471 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். இவர்களுக்கான குடிநீரானது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் பிரதேச செயலகம் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக இதுவரை 3,54,448 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட ஆச்சிபுரம், தாஸ் நகர், ஸ்ரீநகர், அண்ணா நகர், சிறிராமபுரம், மகாரம்பைக்குளம் ஆகிய கிராமங்களில் உள்ள கிணறுகளில் நீர் பற்றி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலகாலமாக தொடரும் நீர் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பைப் லைன் கொடுக்குறாங்க, அதில் சரி எங்களுக்கு தண்ணி எடுத்தாங்க, மிகவும் கஷ்டப்படுறோம். இப்போ வந்திருக்க ஜனாதிபதியும் பிரதமர் நல்ல மட்டும் சொல்லி எல்லாரும் கதைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் செய்ய தேவையில்லை. ஆரம்பக்குள்ள வீட்டு திட்டத்திலிருந்து கதைக்கிறேன். சரியான வறட்சி முதல் இருந்ததை விட இப்பத்திய காலப்பகுதியில் வந்து சரியான வறட்சியும் இதாமல் இருக்குது. தண்ணிக்கு சரியான கஷ்டம். இப்போ பிரதேச சபையால் எங்களுக்கு 1000 லிட்டர் டேங்க் வச்சிருக்குது. அதைத்தான் நாங்கள் குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். குளிக்கிறதுக்கு வேறு இடம் வீடுகளுக்கு போய் குளிச்சுட்டு வர்றது. தண்ணி எல்லா இடமும் தண்ணி வத்திருச்சு. எங்களுக்கு எந்த விதமான தண்ணி இல்லை. இந்த நிர்வாக சபை எங்களுக்கு டேங்க் வச்சிருக்குது, அந்த உதவி மட்டும்தான். தற்போதைய பருவ காலத்தில் அட்டை சங்கு தொழிலில் ஈடுபடுவது வழமையாக இருந்தாலும் மன்னார் மாவட்ட பாரம்பரிய மீனவர்களுக்கு அரசு தடை விதித்துள்ளது. இருப்பினும் அலங்கார மீன்பிடித்தல் என்ற வகையில் இத்தொழில் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனூடாக அரசாங்கம் வடபகுதி மீனவர்களுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அட்டை சங்கு செய்யப்படுகின்ற தொழில்முறை, இந்த தொழில்முறை இந்த பருவ காலத்தில் செய்ய வேண்டிய தொழில்முறை அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தொழிலை சிலிண்டர் மூலம் அலங்கார மீன்பிடித்தல் என்ற வகையில் அதற்கான அனுமதி அரசினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண மீன்பிடியாளர்களுக்கு அந்த தொழில் செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அரசாங்கம் இந்த வடபகுதி மக்களை பாரபட்சமாக பார்க்கின்றது என்று கண்கூடான உண்மையாக தெரிகின்றது. தென்பகுதியில் வந்து இங்கு தொழில் செய்யும் மீனவர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்து மேற்கொண்ட வண்ணம் தான் இருக்கின்றார்கள். ஆனால் உள்ளூர் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிவில் ஈடுபடுவது முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டு அல்லது மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீனவர்களின் பிரச்சினையை இதை தீர்த்து
வைப்பதற்கு வடமாகாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற முறையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சை ஏற்றிருக்கின்றார். இவர் மத்திய அரசாங்கத்தோடு கதை வடபகுதி மீனவர்கள் வடபகுதி மக்களின் பிரச்சனையை நன்கு அறிந்தவர் என்ற வகையில் அதற்கான தீர்வை அவர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இந்த மாவட்ட மீனவர்களின் தலையான வேண்டுகோளாக இருக்கின்றன. இந்த மீன்களின் விலை 100 ரூபாய் 150 ரூபாய் என்ற பாறை ஏனைய மீன்கள் மீன் ஊடாக எந்த கொரோனாவோ எந்த பிரச்சனையோ இல்லை என்பதை அரசு இந்த மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும்.